சிறுவனாய் இருந்த நரேந்திரனோட வயசு 11. தலைமை பண்பு அவன்கிட்ட இயல்பாகவே இருந்தது. அவன் வயசுடைய சிறுவர்களுக்கு எப்போதுமே அவன் தலைவனாக இருந்தான். ஒரு முறை கொல்கத்தாவுக்கு போர்க்கப்பல் ஒன்று வருது. அதோட பேர் சிராபிஸ். பொதுமக்கள் எல்லாருமே போய் அந்த போர்க்கப்பலை பார்க்குறாங்க. நரேந்திரனும் அவன் நண்பர்களும் போர்க்கப்பலை பார்க்க விரும்புகிறாங்க. விசாரிக்கிறப்போ ஆங்கில அதிகாரி ஒருவரோட சிபாரிசு சீட்டு இருந்தால் மட்டும்தான் போர்க்கப்பலை பார்க்க முடியுங்கிற விவரம் நரேந்திரனுக்கு தெரியுது. அதுக்கான உரிய விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கிட்டு ஆங்கில அதிகாரியை சந்திக்க போகிறான் நரேந்திரன். அந்த அதிகாரியோட அலுவலகம் ஒரு கட்டடத்தோட மாடியில் இருந்தது. அவரை சந்திக்க வேணும்னா அந்த மாடிப்படியில் ஏறி போய் தான் அவரை பார்க்கணும். மாடிப்படி ஓரமாகவே காவல்காரன் ஒருவன் நின்றுட்டு இருந்தான். அவன் அனுமதி இல்லாமல் மக்கள் யாருமே மாடிப்படியில் ஏறவும் முடியாது, ஆங்கில அதிகாரியை சந்திக்கவும் முடியாது. காவல்காரன்ட்ட நரேந்திரன், போர்க்கப்பலை நானும் என் நண்பர்களும் பார்க்க விரும்புகிறோம், அதற்கு ஆங்கில அதிகாரியை சந்தித்து அனுமதி சீட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விவரத்தை காவல்காரன்ட்ட நரேந்திரன் சொல்கிறான். காவல்காரன் நரேந்திர சிறுவனாக இருக்கிறதுனால மாடிப்படியில் ஏறி போகிறதுக்கு அனுமதிக்கலை. காவல்காரன் அனுமதி இல்லாமல் மாடிப்படியில் ஏறி போகவும் முடியாது, அதிகாரியை சந்திக்கவும் முடியாது. இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறான் நரேந்திரன். சரி, மாடியில் இருக்கிற ஆங்கில அதிகாரியை சந்திக்க இங்கே வேறு ஏதாவது வழி இருக்குதா பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் கட்டிடத்தை சுற்றி வர்றான். நரேந்திரனோட எண்ணம் வீண் போகலை. கட்டிடத்துக்கு பின்னால் பொதுமக்கள் பார்வைப்படாத இடத்துல ஒரு சிறிய படிக்கட்டு இருந்தது. அதில் ஏறி போய் ஆங்கில அதிகாரியை சந்தித்து தன்னோட வேண்டுகோளையும் தெரிவிக்கிறான் நரேந்திரன். ஆங்கில அதிகாரி நரேந்திரன் எதிர்பார்த்தபடியே அவனும் அவன் நண்பர்களும் போர்க்கப்பலை பார்க்குறதுக்கு அனுமதி சீட்டு கொடுக்குறாரு. நரேந்திரன் அங்கே வந்த வேலை நல்ல விதமாகவே முடிந்தது. காவல்காரன் தன்னை தடுத்து நிறுத்தின முன்படிக்கட்டு வழியாகவே திரும்பியும் வந்தான் நரேந்திரன். காவல்காரன் நரேந்திரனை பார்த்துட்டு இந்த சிறுவன் மாடிக்கு எப்படி போனாங்கிற வியர்ப்போடையே ஆச்சரியத்தோட நரேந்திரன்ட்ட அதை கேள்வியாக கேட்குறான். நீ எப்படி மாடிக்கு போன அப்படின்ட்டு. அதுக்கு நரேந்திரன், நான் ஒரு மந்திரவாதி என்று புன்னகையுடன் பதிலளித்தான். அந்த நரேந்திரன் தான் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆனார். உலகின் பல நாடுகளுக்கு சென்று இந்தியாவோட பெருமையை நிலைநிறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர்.